இல்லை தெரியல எந்த மைக் வைக்கணும். நம ஸ்ரீரங்கநாயக்யை யத்ப்ரூவிப்ரமபேததः ஈசேஷிதவ்யவைஷம்ய நிம்னோன்னதமிதம் ஜகத் ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜः ஸ்ரீரங்கே சயமாஸ்ரயே சிந்தாமணிமிவோத்வாந்தம் உத்சங்கேः அனந்தபோகினः ஸ்ரீவத்சசின்ஹமிஸ்ரேभ्यो நமவுக்திமதீமஹே யதுக்தயஸ்த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். ஸ்ரீபராசரபட்டாரியः ஸ்ரீரங்கேஷபுரோஹிதः ஸ்ரீவத்சாங்கசுதஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் எம்பெருமானாருக்கு பின்பு மிகவும் போற்றப்பட்டதாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பலர் இருப்பினும் பலவாறாக ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களிலே புகழப்பட்டவராக ஸ்ரீரங்கநாதனுடைய திருக்குமாரராக கொண்டாடப்படுபவராக, அதற்கு மேலே ஸ்ரீரங்கேஷ புரோஹிதராக ஸ்ரீரங்கநாதனுக்கே பௌரோஹித்ய கைங்கரியம் செய்து போருமவராக, இன்றளவும் தம்முடைய கீர்த்தியாலே பக்தியாலே மேன்மையாலே எங்களை போன்ற நீசர்களையும் அந்த வம்சத்திலே உஜ்ஜீவித்து வருமவராக இருக்கிற சுவாமி பராசரபட்டருடைய திருவடிகளுக்கு பிரணாமங்களை தெரிவித்து கொண்டு, அவர் அருளி செய்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்திலே பரத்வம் என்று அடியனுக்கு இடப்பட்டிருக்கிற தலைப்பு. ஸ்ரீரங்கநாதன்னா உயிர் பட்டருக்கு. ஸ்ரீரங்கநாதனை பிரிந்து வாடுகிற சந்தர்ப்பம் ஒரு ராஜாவினுடைய துன்புறுத்தலாலே பட்டர் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இருக்க முடியல. அவன் மதில் கட்டுகிற பொழுது மதிலை எப்படி கட்ட வேணும்னு பட்டர் சொன்னார். பட்டர் கட்டுமானத்துறையில் வல்லவர் இல்லை, ஆர்கிடெக்ட்னு சொல்கிறா, இன்ஜினியர்னு சொல்கிறா. ஆனால் பட்டர் சம்பிரதாயத்திலே வல்லவர். அவனை கூப்பிட்டு சொல்கிறார், அப்பா நீ கட்டுகிற மதில் காணும் ரக்ஷகம் அன்னு, நீ கட்டுகிற மதிலில்ல ரக்ஷகம். அங்கே இருக்கிற 4-5 குடிகள் எம்பெருமானுக்கு செய்கிற பல்லாண்டு அதுதான் மங்களாசாசனம், அதுதான் ரக்ஷகம் என்று வார்த்தையிட்டார் பட்டர். அதை கேளாதவனாக அவன் மூடனாக இருக்க பட்டரை ஸ்ரீரங்கத்தை விட்டு பிரியும்படியான ஒரு சந்தர்ப்பம். திருக்கோட்டியூரிலே எழுந்தருளியிருந்தார் பட்டர். பிறகு அந்த ராஜா மடிந்தான், செத்தான், ஒழிந்தான் அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட பராசர பட்டருக்கு அந்த செய்தி சொல்ல உடனே அவர் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு விரைந்து வருகிறார் பட்டர். அப்போ வருகிற பொழுது பிரவாகமாக அவரிடத்திலிருந்து உள்ளத்திலிருந்து உதித்து இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தோத்திரங்கள் தான் ஸ்ரீரங்க ராஜஸ்தவம். அது 2ஆக இருக்கிறது. ஒன்று பூர்வ சதகம், இன்னொன்று உத்தர சதகம். பூர்வ சதகம் 127 ஸ்லோகங்களாக கொண்டாடப்படுகிறது. உத்தர சதகம் 105 ஸ்லோகங்களாக நமக்கு காட்டப்பட்டு நிற்கிறது. இந்த ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்திலே பரத்வம் என்றால் எம்பெருமானுடைய மேன்மையை, அவன்தான் சர்வஸ்மாத் பரன் என்று அவனுக்குன்னு இருக்கக்கூடிய உயர்த்தியாக இருக்கக்கூடிய தன்மையை பேசுவது எங்கே அப்படின்னு கேட்டால் தொட்ட விடமெங்கும் பேசுகிறார் பட்டர்னு சொல்ல வேண்டும். தேனும் பாலும் கண்ணலும் எடுத்து வைத்து கொண்டு ஒரு கற்கண்டை சுவைத்து கொண்டு கற்கண்டிலே எந்த இடத்திலே சுவை அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை எந்த இடத்துல சுவை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா பக்கங்களும் ஒரு சேர சுவைத்து நிற்கிறா போலே பட்டருடைய ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்திலே ஸ்ரீரங்கநாதனுடைய பரத்வத்தை பறக்க பேசுகிறார் பட்டர். யதாமதி யதாசக்தி பெரியோர்கள் முன்னிலே அடியார்கள் முன்னிலே அடியேன் இங்கே விண்ணப்பித்து சத்த பெறலாம்னு தொடங்குகிறேன். முதல் ஸ்லோகம் தன்னுடைய பிதாவையும் ஆச்சாரியரியுமாக இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான கொண்டாடுகிறார். ஸ்ரீவத்சசின்ஹ மிஸ்ரேபியோ நமவுக்தி மதீமகே யதுக்தயஸ்த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் என்று தொடங்குகிறார். தொடங்குகிற பொழுதே பரத்வத்தை தான் கொண்டாடுகிறார் பராசர பட்டர்னு தோன்றுகிறது. ஆளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திரத்தில் கேட்டார், யார் பரம்பொருள் என்றால் கஸ்ரீஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரயக்கா கஃப் புண்டரீக நயனஹா புருஷோத்தமக்கா என்று யார் திருவுக்கும் திருவாகிய செல்வனோ, எவன் பரமசாத்விகனோ, அதற்கு மேலே எவன் புண்டரீகாட்சனோ, எவன் புருஷோத்தமனோ என்று இப்படிப்பட்டவைகளெல்லாம் கொண்டு அறுதியிட்டு அவன் பரமாத்மா பரம்பொருள் என்று காட்டுகிறா போலே பட்டர் நேரடியாக தன்னுடைய வாக்கிலே பரத்வத்தை காட்டாதபடி தன்னுடைய
திருத்தகப்பனாரின் மேன்மையை சொல்லுகிறா போலே எம்பெருமானின் பரத்வத்தை சொல்கிறார். குரத்தாழ்வானுக்கு என்ன மேன்மை தெரியுமா? அவர் அருளி செய்திருக்கக்கூடிய ஸ்தவங்கள் எல்லாம் ஸ்துதிகள் எல்லாம் மங்கள சூத்திரதாம் யாந்தி என்று தெரிவித்தார். அப்படின்னா வேதமாகிற திரையி அந்த மாதின் கழுத்திலே மாங்கல்ய சூத்திரமாக குரத்தாழ்வான் அருளி செய்திருக்கக்கூடிய ஸ்தவங்கள் விளங்கா நிற்கின்றன. அப்படின்னா குரத்தாழ்வான் தன்னுடைய ஸ்தவங்களிலே எம்பெருமானுடைய பரத்வத்தை நிலைநாட்டினார். ஏன்னா வேதங்களுக்கு தவறாக அர்த்தம் சொல்லுவர்கள் பலருண்டு. இப்போ வேதம் எப்படி இருக்குது? ஒரு பெண்ணாக உருவகப்படுத்துகிறார் பட்டர். அந்த பெண் எப்படிப்பட்டவள்? கல்யாணம் ஆவதற்கு முன்பு பல பேரை பார்க்கலாமான்னு சொல்லலாம். கல்யாணமாகி அந்த பெண் கணவனை இழந்தவளாக ஆனால்னு சொன்னால் அப்போ ஐயோ யாரும் இல்லையே இவளுக்கு அப்படின்னு சொல்லும்படியான நிலை ஏற்படலாம். ஆனால் இந்த திருமாங்கல்யத்தை தரித்திருக்கும்படியான சமயத்திலே இவளுக்கு உரியவன் ஒருவன் உளன் அப்படின்னு காண்பிக்கும்படியாக இருக்கு. இப்போ அதை போல வேதமானது யாரை தனக்கு பொருளாக, தனக்கு அறிவிக்க வேண்டிய பொருளாக, வேத வேத்தியனாக சொல்லப்படும்படியான பொருளாக உடைத்தாயிருக்கிறது என்றால் பரமாத்மாவாகிற ஸ்ரீமன் நாராயணனை உடைத்தாயிருக்கிறது. பகவானே சொல்கிற வார்த்தை தான். அவன் சொல்கிறான், வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்று வேதங்களாலே அறியப்படும்படியான பரம்பொருள் நானேன் அவன் காட்டுகிறா போலே கூரத்தாழ்வானுடைய ஒவ்வொரு ஸ்ரீசூக்தியும் எம்பெருமானுடைய பரத்வத்தை ஸ்தாபித்தது என்று பட்டர் அழகாக தெரிவித்தார். இன்னும் பல ஸ்லோகங்களாலே வர்ணிக்கிறார். அதில் கொஞ்சம் ஸ்லோகங்களை பார்க்கறச்சே நம்பெருமாளை பற்றி வர்ணிக்கிறார் பட்டர். பாத்துஹு பிரணதரக்ஷாயாம் விளம்ப மசஹன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத்து சன ஸ்ரீரங்க நாயகா. இந்த ஸ்ரீரங்கநாதன் நம்ம எல்லாம் காக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ரங்கநாதன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? எப்பொழுதும் சதா பஞ்சாயுதீம் பிப்ரத்து 5 ஆயுதங்களையும் தன்னுடைய திருக்கரங்களிலே ஏந்தினவனாக இருக்கிறான் ஸ்ரீரங்கநாதன். அழகா பலலோகாச்சாரியர் காட்டுகிறா போலே திருக்கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் என்று திருக்கையிலே தரித்திருக்கக்கூடிய திவ்யாயுதங்கள். இந்த பட்டர் பின்னாடி ஒரு ஸ்லோகத்தில் கூட சொல்கிறார் அழகா, விஸ்ராந்த திவ்யாயுதம். இங்கே ஒரு பின்னாடி சாயமானம் இருந்தால் அப்படி சௌகரியமாக உட்காந்துன்றா போலே அதற்கு திண்டு மாதிரி இருக்கான் எம்பெருமானுடைய திருத்தோள்கள். ஆகையாலே அந்த 2 திவ்யாயுதங்களும் விஸ்ராந்த ரொம்ப சௌகரியமாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு அற்புதமாக. அப்படி அந்த திவ்யாயுதங்களை பஞ்சாயுதங்களை எம்பெருமான் தான் தாங்கி நிற்கிறான். ஆழ்வார் சொல்கிறார், ஐயோ இதை வாங்கிட்டு பின் செல்றவா மற்றவா இல்லையே பாவம் அப்படின்னு கேட்கிறா போலே இந்த ஸ்ரீரங்கநாதனுக்கு வைக்க இடம் இல்லையா? எத்தனை பேர் எத்தனை இடம் கோயிலில் வச்சுட்டு இருக்கா, அந்த ரங்கநாதனுக்கு ஆயுதங்களை வைக்க இடம் இல்லையா? அதான் பட்டர் தெரிவிக்கிறார், சதா பஞ்சாயுதீம் பிப்ரத். எப்பொழுதுமே இந்த 5 ஆயுதங்களையும் ஏந்தியவராக ஸ்ரீரங்கநாதன் இருக்கார்னு தெரிவித்தார். ஏன் அப்படின்னா, என் பக்தனுக்கு எப்பொழுது ஆபத்து வருகிறதோ அப்பொழுது நான் ஆயுதங்களை தேடி நிற்க முடியாது, எப்பொழுதுமே அதை தரிப்பவனாக இருக்கிறேன். விளம்பம் அசகன்னிவ. இவர்களுக்கு ரட்சணத்திலே ஏற்படக்கூடிய தாமதத்தை தன்னால் ஒரு நாளும் பொறுத்திருக்க முடியாது. இப்போ இதானே தெரியறது, யார் பரம்பொருள்? நம்மை ரட்சிப்பதிலே மிக 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 ஆசை உடையவன், ஊற்றமுடையவனாக இருக்கக்கூடியவன் பரம்பொருள். ரட்சகனம் வேறுபடலாம் அவரவர்களுக்கு. நான் முமுட்சுவாக இருந்தால் வேறு, சம்சாரியாக இருந்தால் வேறு, அவரவர்கள் அபேட்சிதம் வேறையாக இருக்கலாம், விரோதி நிரசனம் வேறையாக இருக்கலாம். ஆனால் பகவான் தன்னை அண்டியவர்களை ரட்சிப்பதிலே ஏற்படக்கூடிய காலதாமதத்தை ஒரு நாளும் தான் பொறுத்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறத காண்பிப்பதாக வைத்திருக்கக்கூடிய பஞ்சாயுதங்கள்னு கொண்டாடுகிறார். கண்டவாற்றால் தனதே உலகெலாம் என நின்றான். அந்த எம்பெருமான் பார்த்தாலே தெரியறது அவனே பரம்பொருள் அப்படிங்கிறது. இன்னும் ஒரு ஸ்லோகத்தாலே பட்டர் தெரிவிக்கிறார். நைச்சியம் பாவித்தார் ஒரு ஸ்லோகத்தில் பட்டர். ரங்கநாதா, எனக்கு 1000 நாக்குகளை நீர் கொடுத்தருள வேணும், எதிமே சகசிர வதனாதி வைபவம் நிஜமர்ப்பயே என்று ஸ்ரீரங்கநாதன் திருவடிகளிலே பிரார்த்தித்தார். 1000 நாவுடைய ஆதிசேஷனைப் போலே நமக்கும் நா வேணும், எதற்காக உம்மை ஸ்தோத்திரம் பண்ண போகிறேனே அப்படின்னு ஸ்ரீரங்கநாதன்கிட்ட சொல்ல உடனே ஸ்ரீரங்கநாதனும் அருளுகிறார். சொன்ன உடனே இப்போ பட்டரை பார்த்து அழகா பட்டரிடத்துல எங்கே ஸ்தோத்திரம் பண்ணுமேன்னா பட்டர் சொல்கிறார், இப்போ சொல்கிறேன் உம்மை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அதுக்கு தான் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, 1000 நா கொடுத்த பிறகு சொல்ல வேணுமா? இப்போ சொல்றார் பட்டர், உம்முடைய பெருமை என்ன தெரியுமா? ஒரு நாக்கை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு இல்லை பெருமை, 1000 நா படைத்தவனாலும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது தான் பெருமை. இப்படி தன்னுடைய நைச்சியத்தை பாவித்த பராசர பட்டர் இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு எனக்கு தான் தகுதின்னு வார்த்தை சொல்கிறார். என்னை தவிர யாருக்கும் இல்லை.
என்ன தவிர யாருக்கும் இல்லைன்னார் பட்டர். அது என்னப்படி முன்னாடி சொன்னது எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு யோக்கியதை இல்லைன்னார். அதற்கு என்ன காரணம்னார்? 2 காரணங்களை விவரித்தார் பட்டர். கிந்து பிரபத்தி பலதாரித விஷ்ணுமாய மத்வம்சிய ராஜகுல துர்லலிதம் கிளைவம் ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாலிதத்துவம் யத்வாபராத்யதி மம ஸ்துதி சாகசேஸ்மின் என்று அற்புதமான இந்த 2 காரணங்களை விவரித்தார். இதிலேயே எம்பெருமானுடைய பரத்வத்தையும் சூச்சிப்பிக்கிறார் பட்டர். எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்ரீரங்கநாதா உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா என்னை தவிர யாரும் இல்லைன்னு. அது என்ன இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண யோக்கியத்தை இல்லைன்னு சொன்னீர், இப்போ நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை எதனாலே அப்படின்னா பட்டர் தெரிவிக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு குலத்திலே பிறந்திருக்கேன். எப்படிப்பட்ட குலம் தெரியுமா? பிரபத்தி பலதாரித விஷ்ணு மாயா. பிரபத்தி பலத்தை கொண்டு உன்னுடைய விஷ்ணு மாயையை கடந்திருக்கக்கூடிய குலத்திலே பிறந்திருக்கிறேன். மத்வம்சராஜகுல. எப்படிப்பட்ட உயர்ந்த குலத்தில் பிறந்தேன் தெரியுமா? எம்பெருமான் கீதையில் சொல்கிறான், மம மாயா துரத்தியா. இந்த உலகத்தில் பிறந்தாயோ இல்லையோ நீ, அவ்வளவுதான். இதில் ஆட்பட்டு இருக்க வேண்டித்தான். எது செய், எது மெய், எது பொய்ன்னு தெரிய மாட்டேங்கிறது. எதை பிடிச்சிக்கணும், எதை விடணும்னு தெரிய மாட்டேங்கிறது. அப்போ எப்படி விடும்படியாக ஆகும்னு கேட்டால், மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. என்னையே பற்றுபவனுக்கு மட்டும்தான் அந்த மாயையிலிருந்து விடுவிக்கிறேன்னு எம்பெருமான் சொன்ன வார்த்தை. அது அப்படியே பட்டர் இங்கே எடுத்து காண்பிக்கிறார். பிரபத்தி பலத்தாலே உன்னுடைய மாயையை கடந்தவர்கள் யாரு? எம்பெருமானார், கூரத்தாழ்வான், எம்பார், இப்படிப்பட்டவருடைய ராஜகுலத்திலே பிறந்திருக்கிறேன். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு பாக்கியம் அது. எம்பெருமானுடைய மாயை இங்கே வேலை செய்யாது. ஏன்? அவனுடைய திருவடிகளையே தஞ்சமாக பற்றி இருக்கக்கூடிய பெரியோர்கள் இவர்கள் அத்தனை பேர். அவர்கள் சம்பந்தம் பெற்றவராம் பராசர பட்டர். அப்போ அந்த ராஜகுல மாகாத்மியத்தாலே தேவரீரை பற்றி சொல்லுகிற உரிமை. அடுத்தது சொன்னார், ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாலிதத்துவம். 2 பேருமா சேர்ந்து என்னை தொட்டிலித்து தாலாட்டினீர்களே. திருமணத்தூன்னு பிடிச்சுக்கிறோமே, மணத்தூனே பற்றி நின்று வாயார வாழ்த்தும் நாள்னு சொல்லும்படியா இந்த எம்பெருமானை மனத்தூனே பற்றி நிற்கக்கூடிய அந்த தூண்கள் என்ன பெருமையோடு கூடியவைகள்னா, பட்டரை தொட்டிலிட்டு தாலாட்டிய தூண்கள். இது இன்னும் ஆச்சாரியர்கள் சொல்கிறா, ஸ்ரீரங்கராஜ கமலா பதலாலி தத்துவம். 2 பேரும் அப்படி பாதங்களை வச்சு அப்படி லாலி பாடினாள். 2 பேருடைய திருவடிகளையும் பட்டர் அப்படி லாலி பாடும்படியாக ஆட்டிவிக்கப்பட்டார். அப்படி ஆடி ஆடி அப்படி இருவருமாக லாலி பாடினார்கள்னு கொண்டாடுகிறார். இப்போ எம்பெருமானுடைய பரத்துவத்தை பட்டர் அந்த குலத்திலே பிறந்திருப்பதாலே பெற்றவன். அந்த குலத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய மாயையை கடந்தவர்கள். அந்த மாயையை கடந்தவர்கள் குலத்திலே நாம் பிறந்தேன் அப்படிங்கிறதையும் இங்கே சூச்சிப்பிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை கடந்து பல ஸ்லோகங்களை சொல்கிறார் பட்டர். ஸ்ரீரங்கநாதனை அற்புதமாக வர்ணிக்கிறார். நம்பெருமாளை வர்ணிக்கக்கூடிய பல ஸ்லோகங்கள். அதை அப்ஜன்யஸ்த பதாப்ஜ மம்சித கட்டி சம்வாதி கௌசேயகம் கிஞ்சித் தாண்டவகந்தி சம்ஹனனகம் நிர்வியாஜ மந்தஸ்மிதம் சூடாச்சும்பி முகாம்புஜம் நிஜபுஜா விஸ்ராந்த திவ்யாயுதம் ஸ்ரீரங்கே சரதசதம் ததைதா பஷ்யேம லக்ஷ்மீசகம் என்று வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாத்திலையும் பட்டரிடத்தில் நாம் பார்க்கக்கூடியது ஸ்ரீரங்கநாதனிடத்தில் காட்டப்படுகிற பரத்வம். ஆனால் இதை கடந்து பெரிய பெருமாள்கிட்ட வருவோம். 3 ஸ்லோகங்களிலே பட்டர் பரத்வத்தை நன்னா நிர்ணயம் பண்ணியே சொல்லும்படியான ஸ்லோகம். 110வது, 113வது, 116ஆகிற 3 ஸ்லோகங்களை பார்க்கலாம். நாம் 110வது ஸ்லோகத்திலே பட்டர் காண்பிக்கிறார், கிரீட்டம் ஸ்ரீரங்கேஷயிதுஹு உபதானீ கிருதபுஜஹ விதீஷாதீஷத்வாத் கடத இதி சம்ஸ்பிருஷ்ய வததி நிஹி நானாம் முக்கியம் சரணமிதி பாகுஸ்ததிதரஹ ஸ்புடம் ப்ரூதே பாதாம்புஜயுகலம் ஆஜானு நிகிதா என்று அற்புதமான ஸ்லோகத்தை வர்ணிக்கிறார். ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிங்கோ. சேவிக்கிறச்சே 2 தெரியறதேங்கிறார் பட்டர். என்ன? எம்பெருமானுடைய மேன்மை, இன்னொன்று அவனுடைய எளிமை. 2 எங்கே தெரியறது? ஒன்று அந்த பக்கம் பார்த்தா தெரியறது, இன்னொன்று இந்த பக்கம் பார்த்தா தெரியறது. உபன்யாசம் கேட்கறச்சே மட்டும் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காதீங்கோ, நேராக பாருங்கோம்பா. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை சேவிக்கணும்னா அந்த பக்கம் ஒன்று பாருங்கோ, இந்த பக்கம் ஒன்று பாருங்கோன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்? அந்த பக்கம் பார்த்தா அவருடைய மேன்மை தெரியும், இந்த பக்கம் பார்த்தா அவருடைய எளிமை தெரியும். எந்த பக்கம் பார்க்கறது? எம்பெருமானுடைய திருமுடி வைத்திருக்கக்கூடிய திக்கை பார்த்தா அவனுடைய மேன்மை தெரிகிறதுங்கிறார் பட்டர். அவனுடைய திருவடிகளை பார்த்தா அவனுடைய எளிமை தெரிகிறதுங்கிறார் பட்டர். எப்படி சொல்லும்படியா இருக்கு? கிரீட்டம் ஸ்ரீரங்கேஷயிதுஹு உபதானீ கிருதபுஜஹா விதீஷாதீஷத்வாத். ரொம்ப ஆச்சரியம். கடத இதி சம்ஸ்பிருஷ்ய வததி. இந்த பகவான் தம்முடைய புஜங்க இப்படி வச்சுருக்கான். இது வச்சுருக்கான்னார்
தலையணை போல வச்சுன்னு இருக்கா. தலையணையை போல இந்த புஜங்கத்தையே வலது கரத்தையே எம்பெருமான் வைத்து கொண்டும்படியாக இருக்குது. ஆனால் அது எதை காண்பிக்கிறது? கிரீட்டம். இந்த கிரீட்டத்தை சம்ஸ்பிருஷ்ய வததி, நன்றாக தொட்டுக்கொண்டு எம்பெருமான் சொல்லுகிற வார்த்தை. ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிச்சா ஸ்ரீரங்கநாதனுடைய வலது திருக்கரம் கிரீடத்தை காண்பிச்சிருக்கும். இப்போ வந்த ஜனங்களை பார்த்து எம்பெருமான் சொல்கிறான், ஓய் ஜனங்களே என்னுடைய கிரீடத்தை பாருங்கோன்னு சொல்லி காண்பிக்கிறான். பார்த்தேடா இந்த கிரீடத்தை? இந்த கிரீடம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, விதின்னு சொல்லுகிற பிரம்மா, ஈசன்னு சொல்லுகிற சிவன், இவர்களுக்கு எல்லாருக்கும் மேம்பட்டவன் நான், அவர்களையே படைத்தளித்து காப்பவன் நான், இவர்களுக்கும் தலைவனானவன் நான் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய கிரீடம். அதுதான் ரங்கநாதன் அந்த கிரீடத்தை தரிச்சிருக்கான். யார் தரிச்சிருப்பா? அரண்மனையில் போனால் ஒரு ராஜா தான் கிரீடம் வச்சுட்டு இருப்பான். கூட இருக்கிற மந்திரியிலேருந்து சேவகன்லேருந்து கிரீடம் வச்சுட்டு இருப்பானான்னு. இப்போ ராஜா கிரீடம் வச்சுட்டுருக்கான்னு எதை காண்பிக்கிறது? நான் தலைவன் அர்த்தம், நான் ராஜன் அர்த்தம். அதை போல ரங்கராஜன் கிரீடத்தை வைத்து என்ன காண்பிக்கிறான்னா, விதிங்கிற பிரம்மா, ஈசன்கிற சிவன், இவர்களுக்கெல்லாம் தலைவன் நான் அப்படின்னு அந்த கிரீடம் காண்பிக்கிறதாம். அவனுடைய பரத்துவத்தை இந்த கிரீடமே காண்பிச்சு கொடுக்கும்படியாக இருக்கிறது. நாம் தான் எதை கண்டாலும் அகலுவோமே, பரத்துவத்தை கண்டா அகல பார்த்தா அவனுடைய இடது தரகம் நிறுத்தி வைக்கிறது. போகாதீங்கோ, இருங்கோ இருங்கோ என்னன்னர், அவனுடைய முழங்கால் வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய இடது திறக்கரம். அது எதை காண்பிக்கிறதுனா, நீங்கள்லாம் பற்றுவதற்காகத்தானே இங்கே வந்து படுத்துட்டுருக்கேன், இந்த திருவடிகளை பற்றினால் போருமேன்னு இந்த இடது திறக்கரம் காண்பிக்கிறது அழகா. இது சுலபத்தை, அவன் சௌலபியம் உடையவன்கிறத, அவனுடைய எளிமையை காண்பிக்கிறது. இப்போ ஒன்று பரத்வத்தை சொல்கிறது, இன்னொன்று அவனுடைய எளிமையை காண்பிக்கும்படியாக இருக்கக்கூடியதுன்னு ஸ்லோகத்தில் வர்ணித்தார் பட்டர். அடுத்தது 113வது ஸ்லோகம். வக்ஷஸ்தல்யாம் துளசி கமலா கௌஸ்துபைர் வைஜயந்தி பஞ்சாயுதாதி ரமணா ஸ்வயம். அதாவது துளசி கமலா கௌஸ்துபைர் வைஜயந்தி சர்வேஷத்வம் கதயதிதராம் ரங்கதாம்னஸ்ததாஸ்தாம் கூர்ம வியாக்ரி நகபரிமிலத் பஞ்சஹேதி யசோதா நத்தா மௌக்தியா மரணம் அதிகம் நசமாதிம் தினோதின்னு வரக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்லோகம். ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் என்ன தரிச்சுட்டு இருக்காருனார், வக்ஷஸ்தல்யாம் அவருடைய திருமார்பிலே துளசி கமலா வைஜயந்தி இதெல்லாம் தரித்தவராக ஸ்ரீரங்கநாதன் எழுந்தருளி இருக்கார். துளசி மாலை அணிந்தவராக இருக்கார் அழகா. வக்ஷஸ்தல்யாம் துளசி, அதற்கு மேலே யார் இருக்காங்க? கமலா, பெரிய பிராட்டியாராகிற மகாலட்சுமி எழுந்தருளி இருக்கா. உடனே அதுக்கப்புறம் யார் இருக்கா? ஒரு வைஜெயந்திங்கிற அழகான மாலையை தரித்திருக்கும்படியாக இருக்கிறார் எம்பெருமான். இப்படி எல்லாவற்றையும் தரித்திருப்பது எதை காட்டுகிறது என்றால், அங்கே தெரிவித்தார் பட்டர், சர்வேஷத்வம் கதையதி தராம், எம்பெருமானுடைய சர்வருக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய தன்மையை, பரமாத்மாங்கிற தன்மையை, அவனுடைய பரத்வத்தை இது காட்டுகிறதுங்கிறார். ரொம்ப அழகான நம்மாழ்வார் பாசுரம், கொஞ்சம் அதையும் ரசிப்பதற்காக எடுக்க வேண்டியிருக்கு. தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான். துளசி மாலை அணிந்தவனே பரமாத்மா, அவன்தான் பரம்பொருள். அழகா இந்த பரமாத்மா துளசி மாலையை எங்கெல்லாம் அணிஞ்சின்னு இருக்கான்? தோளினை மேலும் தன் தோளில் தரிச்சுன்னு இருக்கான், நன் மார்பின் மேலும் தன்னுடைய திருமார்பில தரிச்சுன்னு இருக்கான், அதற்கு மேலே அவனுடைய திருமுடியிலே தரிச்சிருக்கக்கூடிய திருத்துழாய் மாலை, கடைசியாக அவனுடைய பாதங்களில். தெரிவித்தார் பட்டர், இது வியாக்கியானத்தில் கேட்கறச்சே ஒன்று மேலேந்து கீழே வரணும், இல்லை கீழேந்து மேலே போகணும். இது என்ன? தோளினை நன் மார்பு, அதற்கப்புறம் அவனுடைய திருமுடி திருவடின்னு போகிறதேன்னார். முதல்ல ஒரு வீரனாக இருக்கக்கூடியவனுக்கு எது பலம்னார்? புஜபல பராக்கிரமம் தானே. ஆகையால தோளில் இட்டுக்கொள்கிறான். அந்த மாலையை வாங்கி தன்னுடைய ராஜமகிஷியான பிராட்டிக்கு கொடுக்கிறான். பிராட்டி தரிச்சதை வாங்கி தான் திருமுடியில் சூடிக்கிறான். பிறகு தன் அடியவர்களுக்கு கொடுக்கிறான் என்று வர்ணிக்கிறார். அப்போ இதெல்லாம் சர்வேஷத்வம் கதயதி தராம், தன்னுடைய சர்வேஸ்வரத்தை காட்டும்படியான விஷயம்னு காண்பித்தார். அது மட்டும் இல்லை, அதிலே சௌலபியமாக இருக்கக்கூடிய தன்மையை சொல்லக்கூடிய திவ்யாபரணங்களும் உண்டு. கூர்ம வியாக்ரி நகபரிமிலத்து பஞ்சஹேதி யசோதா அப்படின்னு காண்பிக்கிறார். சின்ன வயசில் இந்த யசோதை பிராட்டி எம்பெருமானுக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூர்மம் ஆமை நகத்தையும் வியாக்ரம் புலி நகங்களையும் கொண்டு பஞ்சாயுதங்களையும் கொண்டு ஒரு அழகான ஆபரணத்தை பண்ணி சாத்தினாளாம். அதான் அச்சித்தாலி ஆமைத்தாலின்னா சொல்லி வர்ணிக்கிறாளே. இந்த கிராமத்தில் அழகாக சாத்தக்கூடிய ஆபரணங்கள். அதை அணிஞ்சு கொண்டு இருந்தால் என்ன? எம்பெருமானுக்கு ஒன்றும் ஏற்படாது, இது ரக்ஷகமாக இருக்கும்னு நினச்சி தார்ச்சிந்தாலே. சொல்கிறார் பட்டர், சின்ன வயசில் நீர் யசோதைக்கு பிள்ளையாக இருக்கிற குழந்தை பருவத்தில் தரிச்சின ஆபரணம் இது எதை காண்பிக்கிறதுன்னா, பாரு துளசி கமலா முதலானவற்றை தரிக்கிற பரமாத்மா
யசோத பிராட்டி பாவம் இடக்கை வலக்கை அறியாத ஒரு ஆட்சியர், அவள் சூட்டக்கூடிய ஆபரணத்தை கூட தரிச்சுட்டு இருக்காரு, இது கூட சுலபத்தை சௌலபியத்தை காண்பிக்கிறது அப்படின்னு கொண்டாடினார். இது 113வது ஸ்லோகம். கடைசியாக 116வது ஸ்லோகம். த்ரயோ தேவாஸ்துல்யாக ஸ்திருதயமிதம் அத்வைத்தம் அதிகம் திரிகாதஸ்மாத் தத்வம் பரமிதி விதர்க்கான் விகடயன்னு விபோர் நாபீவத்மோ விதிசிவ நிதானம் பகவதா ததன் யத்ப்ரூபங்கி பரவதிதி சித்தாந்த யதினஹா. சித்தாந்தத்தை சொல்கிறதுங்கிறார் ஸ்ரீரங்கநாதனுடைய திருமேன். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பட்டர் நுழைஞ்சு போகிறார். நுழைஞ்சு போகிறச்சே வெளியில் பார்த்தா ரங்கவிலாஸ் மண்டபத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து உட்காந்து ரொம்ப தீவிரமாக பேசின்னு இருக்கா. இப்போ என்ன பேசுகிறாங்கிறத கேட்டால் போச்சு, அங்கே ஆழ்வார் சொல்கிறா போல் பேசினா பரவாயில்ல, பேசுவார் எவ்வளவு பேசுவர் அப்படின்னு சொல்கிறார். பேசிற்றே பேசும் ஏக கண்டர்கள்னு சொல்கிறார். அந்த பேச்செல்லாம் கொண்டாட வேண்டிய பேச்சு. ஆனால் இங்கே என்ன பேசுவான்னு தெரியல. ஆனால் அந்த காலத்தில் பட்டர் யோசித்தார், இவெல்லாம் என்ன பேசுகிறா அப்படின்னு பார்த்தா எல்லாம் தர்க்கம் பண்ணிட்டு இருக்காள். ஸ்ரீரங்கத்தில் ஆங்காங்கே இப்படி தான் இருப்பாங்கிறார். பல இடங்களில் வியாக்கியானத்தில் சொல்லி காண்பிக்கிறார். எங்கேயோ ஆயிரங்கால் மண்டபத்தில் அங்கே பார்த்தா ஒரே தூணாக இருக்கும், சகஸ்திரஸ் தூணாதினாம்னா. அதில் எங்கேயோ மூலையில் ஒரு இடத்துல 2 பேர் மறைஞ்சிருந்து ஏதோ படிச்சுட்டு இருக்கா. பக்கத்தில் போய் பார்த்தா பகவத் விஷயத்தில் பற்றி சர்ச்சை பண்ணிட்டு இருக்காலும் அழகா. ஓ, நீங்கள் மூளையடியே பண்ணுவது இதுதானோன்னு கேட்டார். இதெல்லாம் வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான செய்திகள். ஸ்ரீரங்கத்தில் இப்படி தான் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும். அந்த காலத்தில் பெரியோர்கள் இருக்கிறச்சே தர்க்கங்கள் நடந்துட்டுருக்கும், வாத விவாதங்கள். அந்த வாத விவாதங்கள் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் வெளியில் இருக்கான். என்ன சொல்லிட்டு இருக்கா தெரியுமா? 3 தேவர்கள் சொல்லப்பட்டிருக்க, அரியை அயனை அரணை அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. இந்த 3 தேவர்களும் சமம்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காளாம். த்ரயோ தேவாஹா ஸ்துல்யாக, அவர்கள் மூவரும் சமம்னு சொல்கிற வார்த்தை. திருதயமிதம் அத்வைத்தம், அப்படி இல்லைப்பா, மூவரும் ஒன்றேன்னு சொல்லுபவர்கள் சில பேர். சில பேர் சொன்னால் அதிகம் தஸ்மாத் தத்துவம் பரமிதி விதர்க்கான்னு. சில பேர் இந்த 3ஐ காட்டிலும் பரம்பொருள் வேறுபட்டது, இந்த 3ம் பரம்பொருள் இல்லை, இந்த 3ஐ கட்டி ஆளக்கூடிய ஒரு பரம்பொருள் ஒன்று தனியாக இருக்குது அப்படின்னு விதர்க்கான்னு விகடயன்னு வேண்டாத தர்க்கம் பண்ணிட்டு இருக்காளே இவாள்லாம். அவளை பார்த்து பட்டர் நினச்சிண்டாராம், இப்படியா தர்க்கம் பண்ணுவேள் நீங்கள்லாம்? என்ன பண்ணணும்? ஒரே ஒரு முறை எங்கள் ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிச்சுட்டு வாங்களேன், எங்கள் பெரிய பெருமாளை ஒரு தடவை சேவிங்களேன். சேவிச்சா என்ன ஆகும்னா, இந்த தர்க்கத்துக்கே உபயோகம் இல்லையே, இதெல்லாம் பூர்வபக்ஷமாக போடுமே. ஏன்? அங்கே அவர் சித்தாந்தம் பண்ணி கொடுக்குறார். ஸ்ரீரங்கநாதன் சித்தாந்தம் பண்ணி கொடுக்குறார். என்ன பேசுகிறார் பெரிய பெருமாள்? அவர் பேசவே வேண்டாம், அவருடைய நாபி கமலம் பேசுறது. ஒரே ஒரு முறை போய் அந்த நாபி கமலத்தை சேவிங்க. ஸ்ரீரங்கநாதனுடைய கொப்பூழ் ஆழ்வார் சொன்னார் அழகா, உந்தி மேலே தன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே அப்படின்னு கொண்டாடினாரே. இந்த திருவுந்தியில் போய் மனசை வைங்கோ, இந்த கண்ணால் அதை பார்த்து நெல்லுங்கோ. என்ன தெரியும்னார், வான நான்முகனையும் மலர்ந்த தன் கொப்பூழ் மலர் மிசை படைத்த மாயோன் என்று பிரம்மாவை உற்பத்தி பண்ணின ஸ்தானம் இல்லையா அது? பிரம்மா எங்கேருந்து தோற்றுவிக்கப்பட்டான்னா எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றினான். அதைத்தான் பட்டர் சொன்னார், இந்த நாபி கமலத்தை பார்த்தேன்னா என்ன தெரியறது உங்களுக்குன்னார், ஸ்ரீரங்கநாதனே பரமாத்மா, அவர்தான் பரம்பொருள். ஏன்னா அவர்தான் பிரம்மாவை படைத்தார். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்று இப்படி சிருஷ்டி பகுவிதமான ஆனதற்கு காரணம் எங்கேன்னார், எம்பெருமானுடைய திருநாபி கமலத்திலிருந்து அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அப்போ அது என்ன சொல்கிறது? நன்றாக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறதா, இவனே பரமாத்மா, இவனே பரமாத்மா. மூடர்களாக தர்க்கம் பண்ணிட்டு இருக்கேளே, இது வேண்டாத தர்க்கம் இல்லையா அப்படின்னு அவர்களுக்கு சொல்லும்படியான வார்த்தைன்னு இந்த 116வது ஸ்லோகத்தில் விவரித்தார் பட்டர். இன்னும் 4 நிமிஷம் இருக்குது முடியறதுக்கு. கடைசியாக ஸ்ரீரங்கேந்தோ பதகிஷலையே நீல மஞ்சீர மைத்ரயா வந்தே விருந்த பிரணயி மதுபௌராத ராஜீவ ஜைத்ரே நித்யாபியர்ச்சா நதவிதி முகஸ்தோம சம்சய்யமானைஹி ஹேமாம்போஜைர் நிபிட நிகட்டே ராம சீதோபநீதைஹி. 2 வர்ணிக்கிறார் பட்டர் ரொம்ப ஆச்சரியமாக. முதல்ல ஒன்று அவருடைய திருக்கமல பாதங்கள், இந்த பாதங்களுக்கு மேலே அணிந்திருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய சலங்கைகள். அது எப்படி இருக்குது அப்படின்னா, அது நீல நிறத்திலே இருப்பதாக இருக்கிறது. இதை உருவகப்படுத்துகிறார் பட்டர். இது எப்படி இருக்குது தெரியுமா? தாமரை மொய்த்திருக்கக்கூடிய வண்டுகள் போல இருக்கின்றன. இந்த தாமரையாக இருக்கக்கூடிய அவருடைய திருவடிகள், இந்த திருவடிகளுக்கு மேலே அணிந்திருக்கக்கூடிய அந்த சலங்கைகள் இருக்குது, அது நீல நிறத்தில் இருக்கக்கூடியது நீல நிற வண்டுகள் போல இருந்து அது அனுபவிக்கிறா போலே நிற்க
இருக்கிறது அப்படின்னு ஒன்று உருவகம் பண்ணார். இன்னொன்று காண்பித்தார். எம்பெருமானுடைய திருவடிகளில் பார்த்தா எப்படி இருக்குன்னார். சதுர்முகனாக இருக்கக்கூடிய பிரம்மா நாள்தோறும் திருவாராதனை முடித்து அந்த பெருமாளை சேவிக்கிறான். அவனுடைய முடியை எம்பெருமான் திருவடியோடு சேர்த்து வைக்கிறான். இதை பார்த்தா பட்டர் ஆச்சரியப்படுறார். இது எப்படி இருக்குன்னா, ராம சீதோபனீதை பிராட்டியும் பெருமாளுமாக சேர்ந்து சகபத்னியா விசாலாட்சியா நாராயண உபாகமத்து என்று எம்பெருமான் திருவடிகளிலே பொற்றாமரையாலே அர்ச்சனை பண்ணுறான். பிராட்டி கொடுக்க, அவள் நீட்டி கொடுக்க, எம்பெருமான் வாங்கி அதை சேர்க்கிறானாம். சமர்ப்பிக்கப்பட்ட அந்த தாமரைகள், எம்பெருமானுடைய திருவடிகளே தாமரைகள், அதிலே சமர்ப்பிக்கப்பட்ட தாமரைகள், தாமரைகளின் கூட்டங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா, பிரம்மாவின் முகக்கூட்டங்களோ என்று வியக்கும்படியாக இருக்கிறதுன்னார் பட்டர். இது கூட எம்பெருமானுடைய பரத்வத்தை சூச்சிப்பிக்கக்கூடியது. ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகத்திலே பூர்த்தியாக பரத்வம். உத்தர சதகம்னா கேட்கவே வேண்டாம், அதுவும் பூர்த்தியாகவே பரத்வத்தையே சொல்லும்படியான வார்த்தையாகத்தான் இருக்கும். சுவாமி அழகா சாதிச்சா போலே, தான் ஆதிமூலன்னு கூப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு யானையை, கஜேந்திரனை ரட்சிப்பதற்காக ஓடி வந்தானா எம்பெருமான். கஜேந்திரனை எப்படி ரட்சிக்க ஓடி வந்தானா, அதந்திரித சமூபதி பிரஹிதஹஸ்தம் அஸ்வீகிருத பிரணீத மணிபாதுகம் கிமிதி சாகுலாந்தப்புறம் அவாகன பரிஷ்கிரியம் பதகராஜம் ஆரோகதா கரிப்பிரவரபிரம்ஹிதே பகவதஸ்வராயை நமஹா. எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடலை, நீர் வந்த வேகத்திற்கு பல்லாண்டு பாடினேன்னார் பராசர பட்டர். அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் பதறிக்கொண்டு இருக்கிறார்களாம். எம்பெருமான் புறப்பறச்சே பாதுகைகளை வைக்கணும், அதை உதறி தள்ளுறார். கிளம்பி போகிறச்சே அந்தப்புறத்தில் மறக்காமல் சொல்லிட்டு போவார். எவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருக்கார் பாருங்க. அங்கே சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பெருமாள் புறப்படுவார். அங்கேயும் சொல்ல முடியல. அவர்கள் கவலையில் இருக்கா, ஐயோ என்ன என்றுக்கோ, எதற்காக ஓடுகிறாரோ. கருடன் மேலே ஏறினா கருடனுடைய வேகம் பத்தலை. கருடா ஒன்றை வச்சுன்னு போக முடியாது, வா நானே ஒன்றை எடுத்துன்னு வரேன்னு தான் கட்கட்டில் வச்சுருந்து குதிக்கிறாராம் எம்பெருமான். இந்த